ஒரு நாட்டுல ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு சரீரத்துல ஒரு சவால் இருந்தது. ஒரு கண்ணும் ஒரு காலும் அவருக்கு இல்ல. ஆனாலும் இந்த நாட்டுல ராஜாவாக அவரை ஜனங்கள் அங்கீகரிக்கும்படிக்கு மிகப்பெரிய திறமைசாலியாக எல்லாரிடத்திலும் அன்பு காட்டுற ஒரு மனுஷனாக இருந்ததுனால ஜனங்கள் அவரை சிறந்த ராஜாவா கொண்டாடி கொண்டிருந்தாங்க. ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையில உலா போய் கொண்டிருக்கும் போது அங்கே வைக்கப்பட்டிருந்த எல்லா போர்ட்ரேட்ஸ் நினைவு சின்னங்கள் எல்லாத்தையுமே அவர் பார்த்து கொண்டே வருகிறார். அப்போ அவங்களுடைய மூதாதையர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரும்போது அவருக்கு ஒரு ஆசை வந்தது. கடைசியா ஒரே ஒரு போர்ட்ரேட் மட்டும் எம்டியா இருந்தது. இதுல என்னுடைய படம் இருந்தா நல்லா இருக்குமே, ஆனா என்கிட்ட ஒரு கண்ணு ஒரு கால் இல்லையே, நான் எப்படி இதுல வந்தா காலத்துக்கும் ஒரு அவமானத்தின் சின்னமா நான் இருப்பேனேன்னு சொல்லி மனதுல ஒரு வருத்தம் வந்துருச்சு. அப்போ அவருக்கு ஒரு யோசனை தோணுது. இந்த நாட்டுல யாராவது ஒரு திறமைசாலி இருப்பாங்கல்ல, அவங்க எனக்கு இந்த உடல் சவாலை மறைச்சு ஒரு படம் வரைஞ்சு கொடுக்க முடியும்ல, அப்படி யாரையாவது கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த நாட்டுல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. யாராவது ஒரு திறமைசாலியான ஒரு வரைகலை நிபுணர் யாராவது இருக்கிறீங்கன்னா அவங்க ராஜாவை வந்து சந்திக்கும்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. நிறைய பேர் வந்து சந்திக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் தன்னுடைய வேண்டுகோளை வைக்கிறார். இந்த மாதிரி எனக்கு ஒரு படம் தேவை, யாராவது வரைஞ்சு கொடுக்க முடியுமா? அப்படி வரைஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெகுமதிகள் தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே வெகுமதிகளை தாண்டி இதை நம்ம செய்யலைன்னா ராஜாவுக்கு நமக்கும் ஒரு பெரிய வருத்தம் ஏற்பட்டுரும், ராஜா ஒருவேளை கோவப்பட்டார்னா அது என்னுடைய எதிர்காலத்தை அழிச்சிரும்னு சொல்லி பயந்து பயந்து ஓடிட்டு இருக்கும் போது ஒரு வாலிபன் மாத்திரம், கடவுள் மேல நம்பிக்கை உள்ள ஒரு வாலிபன் மாத்திரம் தைரியமா உள்ள வந்து ராஜா கிட்ட சொல்றான், ராஜாவே உங்களுடைய பிரச்சனைக்கு என்னால முடிவு தர முடியும், எனக்கு ஒரு 3 நாட்கள் அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி ராஜா கிட்ட கேட்க. ராஜா 3 நாள் என்ன, ஒரு வாரம் கூட நீங்க எடுத்துக்கங்க, ஆனா என் உடல்ல இருக்கிற இந்த சவால்கள் எதுவுமே வெளியே தெரியாம காலத்துக்கும் ஒரு சிறப்பான படம் எனக்கு வேணும்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி சந்தோஷமா வாங்கிட்டு வெளியில வர்றான். எல்லாரும் அவனை சூழ்ந்து கொண்டு சொல்றாங்க, தம்பி எங்களுக்கெல்லாம் தோணாது, உனக்கு என்னப்பா பெருசா தோணிற போது, நீ மட்டும் தப்பா ஏதாவது வரைஞ்சு கொடுத்தீங்கன்னா உன்னுடைய எதிர்காலமே போயிடும், ராஜாவுக்கும் உனக்கும் இருக்கிற அந்த பந்தம் வெட்டப்பட்டுரும், ராஜா அவன் மேல ரொம்ப கோவப்பட்டுருவார்னு சொல்லி எவ்வளவோ எதிர்மறையான எண்ணங்களை பயத்தை அவனுக்குள்ள திரிக்கிறதுக்காக அவங்க எல்லாம் போராடுறாங்க. ஆனா ராஜா அதற்கு ஒத்துக்கொள்ளுகிறவனா பயத்தை அவனுக்குள்ள திணிக்கிறதுக்கு எல்லாருமே போராடுறாங்க. ஆனா இந்த வாலிபன் இருக்காங்க, அவன் எதையுமே பாதர் பண்ணாம எதையுமே மைண்ட் பண்ணாம அவன் பாட்டுக்கு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டான். 3 நாட்கள் இரவும் பகலும் கண் விழிச்சு தன்னுடைய புத்தியில தோணுன ஒரு யோசனைய வைத்து அழகா ஒரு படத்தை வரைஞ்சிட்டே இருக்கான். யாரும் அதை வந்து எட்டி பார்க்க முடியாதபடி வீட்டை சுத்திலும் கவர் பண்ணிட்டான். அழகா 3 நாள்ல அந்த படத்தை முடிச்சுட்டு அரண்மனைக்கு அதை எடுத்துட்டு போறான். போய் ராஜாவுடைய அரண்மனையில எல்லாரும் கூடி வர வரைக்கும் அதை ஒரு துணினால மூடி வச்சிருந்தான். ராஜா வந்துட்டார், எல்லாரும் வந்துட்டாங்க. ஆர்வமாய் அந்த வரைகலை நிபுணர்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க, இவன் என்ன பெருசா செஞ்சிருக்க போறான்னு சொல்லி கூடி இருக்கும் போது எல்லாருக்கும் முன்பாக படத்தை திறந்து காட்டினான். ராஜாவுடைய மனதுல அவ்வளவு சந்தோஷம். மந்திரிகள் எல்லாம் கைத்தட்டி அவனை பாராட்டுறாங்க. வரைகலை நிபுணர்கள் எல்லாம் அதிர்ந்து போனாங்க அந்த யோசனையை பார்த்து. அழகா ஒரு படம் வரைஞ்சிருந்தான். ராஜா குதிரையில உட்கார்ந்து இருக்கிறார். அந்த குதிரையில உட்கார்ந்து இருக்கிற ராஜாவை சைடுல காட்டி படம் வரைய ஆரம்பிக்கிறான். சைடுல காட்டின மாதிரி படத்தை வரைஞ்சிருக்கிறான். ராஜா குதிரையில உட்கார்ந்து இருக்கும் போது சைடுல ஒரு கால் தான் தெரியும், இன்னொரு கால் அந்த பக்கம் இருக்கிறதுனால அந்த கால் மறைக்கப்பட்டு போயிருக்கு. அதே மாதிரி ஒரு கண் நல்லா தெரியுது, அந்த பக்கம் தெரியாத கண் அந்த பக்கம் வந்ததுனால அவருடைய அங்கத்துல சவால் இருக்க மாதிரியே தெரியாத அளவுக்கு அழகாய் வரைந்தது மட்டுமல்ல, ராஜா வில்ல தன்னுடைய கையில பிடிச்சு தூரத்துல இருக்க ஏதோ ஒன்ன பார்த்து அம்பு எய்கிற மாதிரி அவன் அந்த படத்தை கொண்டு வந்திருந்தான். இதை பார்த்த ராஜாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். என்னுடைய அடுத்த சந்ததிகள் என்னுடைய உடல்ல இருக்கிற அங்க சவால்களை கண்டுபிடிக்காதபடிக்கு ஒரு அருமையான படத்தை நீ வரைஞ்சிட்டன்னு சொல்லி அவனுக்கு அதிகமான வெகுமதிகளை கொடுத்து அவனை ரொம்ப ராஜா கனம் பண்ணினான். அவனுடைய ஒரே ஒரு சிந்தனை அந்த தேசத்துல அவனை பிரபலமாக்குச்சு. அந்த ஒரு சிந்தனைக்கு காரணம் அவன் கடவுள் மேல வச்சிருந்த நம்பிக்கை. அந்த கடவுள் அவனுக்கு கொடுத்த ஞானம் தான் அவனை அந்த அளவுக்கு
ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான காரியத்தை எல்லாத்துக்கும் முன்பாக செய்ய வேண்டும். ஆமா, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் சொல்லுது, ஆபத்து காலத்துல நீ என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை தெரிவிப்பேன்னு பைபிள் சொல்லுது. அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஆபத்து காலமே உன்னை உயர்த்துவதற்காக அனுமதிக்கிற காலம். உன்னுடைய பிரச்சனையின் காலமே நீ பிரகாசிப்பதற்காக தேவன் உனக்குள் வைத்திருக்கிற தாளந்துகளை வெளிக்கொண்டு வருவதற்கான காலம். அப்போ எந்த சூழ்நிலை நெருக்கத்தின் மத்தியில நீ நின்று கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுவது, இந்த நெருக்கத்தின் சூழ்நிலை உன்னை உயர்த்துவதற்காக உனக்குள் நான் வைச்சிருக்கிற தாளந்தை வெளிக்கொண்டு வருவதற்கான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில தான் எல்லாருக்கும் தோன்றாத, யாருடைய புத்தியிலையும் உதிக்காத ஒரு பிரகாசமான சிந்தனை உன்னிலிருந்து வெளியே வந்து, அது இந்த சூழ்நிலையிலிருந்து நீ தப்பி போவதற்கு மட்டுமல்ல, யாரும் யோசிக்காத காரியத்தை நீ செய்து அதன் மூலமாக எல்லாருக்கும் முன்பாக நீ பிரகாசிக்கும்படிக்கு தேவன் உனக்கு அனுகிரகம் பண்ணும்படிக்குத்தான் அந்த சூழ்நிலையை உனக்கு அனுமதித்திருக்கிறார் என்று உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு எந்த சூழ்நிலையில நின்று கொண்டிருந்தாலும் ஆண்டவர் அதுல இருந்து நீ தப்பி போறதற்கான வழிய உனக்குள்ளேயே வச்சிருப்பார். அந்த வழி உனக்குள்ள இருந்து வெளியில வரணும்னா நீ ஆண்டவரோட கனெக்டடா இருக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஆண்டவரோட நின்று ஜெபத்திலையும் சரி, ஆண்டவரோட நின்று அவருடைய வார்த்தைகளை வாசிக்கிறதையும் சரி, எல்லா விஷயத்திலையும் நீ கனெக்டடா இருக்கும்போது உன் புத்திக்கு எட்டாத அதிசயத்தை ஏசப்பா செய்து உன்னை வெளியே கொண்டு வருகிறத நிச்சயமாய் நீ அனுபவிப்பாய் என்று இயேசுவின் நாமத்தில் உன்னை பார்த்து அறிவிக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் நீ நெருக்கத்துல நிக்க மாட்ட. நிச்சயமா நெருக்கத்துல இருந்து வெளியில வந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்ப. God bless you. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென்.